இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 12வது வசனம் வரைக்கும், 1 முதல் 12 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 12 முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்பதே. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, வாசித்த அந்த வேத பகுதியின் மூலமாக பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களோடு பேசுவீராக. அந்த வேத பகுதியில் மறைந்து கிடக்கிற நம்முடைய மகத்துவமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை மறைத்து சொல்லும் சுவாமி. நம்முடைய வல்ல வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த எங்கள் நாவிலே நம்முடைய வல்ல ஆவியானவர் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த வேத பகுதி இது சரித்திரத்திலே நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு. இந்த சரித்திர நிகழ்வில் கூறப்பட்டுள்ள ஞானிகள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? அந்த ஞானிகளை குறித்து நமக்கு தெரியாது. அவங்க ஞானிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். அந்த ஞானிகள் யாருன்னு தெரியாது. அவர்களுடைய பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட சொல்லியிருக்கா? எதில் போட்டிருக்கு? எதுலேயுமே போடல. பைபிளில் இருக்காது, எந்த பைபிள்லையும் கிடையாது. அவங்க போட்டிருப்பான், அவங்க பேர் வேதத்தில் சொல்லப்பட இல்லை. சரியா? அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லப்படலை. ஆமாவா இல்லையா? சரியா? எந்த ஊர் தெரியாது. அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாது. எத்தனை பேர் வந்தாங்க தெரியாது. 3 பேருன்னு போடலை வேதத்தில். புரியுதா? ஞானிகள்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான். எத்தனை பேர் தெரியாது. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய பெற்றோர் பேர் தெரியாது, வேதத்தில் சொல்லப்படவில்லை.
ஆனால் வேத அறிஞர்கள் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு பகுதியில் என்ன தேசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையா பொய்யா அது நமக்கு தேவையில்லை. ஆனால் வேதத்திலே அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை, எத்தனை பேர் என்பது சொல்லப்படவில்லை, எந்த ஊரிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை, எந்த தேசத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லப்படவில்லை. சரியா? அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்ற செய்தி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை யார் சொன்னது அப்படின்னு கேட்டா தெரியாது. சரியா? கிறிஸ்து பிறப்பின் செய்தி அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால் யாருக்கும் சொல்ல தெரியாது. வேதத்தில் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அவர் யூதருக்கு ராஜாவாக பிறப்பார் என்ற செய்தி அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாலும் நமக்கு தெரியாது. அவர்கள் ஏற்கனவே வேதத்தை கையாண்டிருப்பார்களா, வேதத்தின் மூலமாக அவர்கள் அறிந்திருப்பார்களா, இல்லை அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், அப்படி யாரு எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக அவர்கள் தெரிந்து கொண்டார்களா, வேதத்தை வைத்து தெரிந்து கொண்டார்களா என்பது நமக்கு தெரியாது. சரியா? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அவர் அவங்க ஏறுவதுகிட்ட கேட்ட விஷயம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று அவர்கள் சொன்னதும், அவரை வணங்க வந்தோம் என்று சொன்னதும் எப்படி யார் சொல்லி கொடுத்தார்கள் என்று கேட்டா, சத்தியமாக எனக்கும் தெரியாது, வேதத்தில் சொல்லப்படல. ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பார், கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நிகழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவமான சத்தியம் என்ன? இதை மட்டும்தான் நமக்கு பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற உபதேசம் என்ன? இதை அவங்க யார், அவங்க பேர் என்ன, எங்கேருந்து வந்தாங்க, இந்த ஆராய்ச்சியில் நமக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுது அழகாக, உபாகமத்தில் கடைசி அதிகாரத்தில் அழகாக சொல்கிறாருன்னு சொல்ல, மறைக்கப்பட்டவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு, மறைக்கப்பட்டவர் யாருடையது? அது கர்த்தருடையது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதை போய் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அது அவங்க இஷ்டம், அது அவங்களுடைய பாடு. இதில் நான் மூன்று குறிப்புகளை நான் இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த வேத பகுதியின் மூலமாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக இந்த வேத பகுதியிலே நாம் சிந்திக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய சில நம்மளை வச்சே பேசுவோம், ஏன் இன்னொருத்திட்ட போய்கிட்டு. சரியா? நாம் 2 சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தணும். நாமாவா இல்லையா? இன்னும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களா? நடத்தணுமா இல்லையா? சரி, 2 சுவிசேஷ கூட்டங்களை நாம் நடத்தினோம். முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், யார் தீர்மானித்தது இந்த கூட்டத்தை குறித்து? 4 நேரம்லாம் யார் தீர்மானித்தது? கடவுள் தீர்மானித்தாரா? நம்ம தான் தீர்மானித்தோம். இதை போய் கடவுள் இருக்கிறீங்களே. சரியா? இந்த கூட்டம் சரியா, யார் என்ன எப்படி கூப்பிடுவோம், என்ன செய்வோம் அப்படின்னு என்ன செய்ய, அதோட என்ன செஞ்சோம், நாளை குறித்தோம், நேரை குறித்தோம், அதுக்காக ஜெபம் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். எல்லார்கிட்டையும் என்ன சொன்னோம், எல்லோரும் போய் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, என்ன செய்வோம், கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். சரி, போய் கூப்பிடுங்க எல்லோரும் கூட. சிலர் என்ன செஞ்சாங்க, சிலர் போய் கூப்பிட்டாங்க, சில பேர் நமக்கு ஏண்டா வம்பு, சரியா, நம்ம போய் அவனை கூப்பிட போவ, அவன் ஏதாவது சொல்ல. இன்னொரு விஷயம் என்னென்னு, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்கப்பா, அப்படி தானே சொல்கிறோம். யாரையாவது உங்கள் பிள்ளைய அவங்க கூட நீங்கள் பெற்ற பிள்ளைகளை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் அவன் வரமாட்டான்ப்பா, அவனுக்கெல்லாம் வேலை. ஏன்னா நாமளே அதை என்ன செஞ்சிடறோம், தீர்மானிச்சிடறோம்.
ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை நாம் தீர்மானிக்கிறோம். நீங்க போய் அவங்கள கூப்பிடுங்க, உங்களை தெரிஞ்சவங்கள கூப்பிடுங்க, உங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுங்கன்னு நம்ம தான் பேசணுமா இல்லையா? ஆனால் யாரையாவது கூப்பிட்டோமா? இல்லை. சரியா? சரி, கூப்பிட்டாங்களே, யாரோ கூப்பிட்டாங்க, வந்திருக்கிறாங்க, அவங்கள விசாரிச்சோமா அப்படின்னா கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? வந்தவங்க எத்தனை பேர், எங்கேருந்து வந்தாங்க, ஏன் வந்தாங்க, சரியா, நம்ம அதை கவனிச்சோமா, அதை அவங்களோட பேசினோமா, இல்லை அவங்களோட பழகினோமா, சரியா, திருப்பி வாங்கன்னு திருப்பி அதை நம்ம கூப்பிட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்கள். செய்தி தான் சொல்கிறேன், செய்தி இந்த வேத பகுதியிலேருந்து தான் சொல்ல போகிறேன். இது புதுசாக உங்களுக்காக சொல்லலை. வேறு எங்கேயாவது ஒரு உதாரணம் சொல்லணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நம்மகிட்டேருந்து இந்த உதாரணத்தை நம்ம கற்றுக்குறோம். சரி, இப்போ இன்னொன்று என்ன செய்கிறாங்கனாக்க, நம்ம பிள்ளைங்களை தான், அப்போ தம்பி வாப்பா, தம்பி வா சாப்பிடு, தம்பி எதை தட்ட கழுவு, தம்பி இதை பண்ணு, நம்மளை சார்ந்தவங்களை தான் நம்ம கவனிச்சோமே ஒழிய வந்தவங்களை யாருமே கவனிக்கவே இல்லை. காரணம் என்ன சொல்லுங்கள் பாப்போம். காரணம் என்ன சொல்லுங்கள். நம்ம யாரையும் கூப்பிடல. சரி, கூப்பிட்டு வந்திருக்கிறவங்கள வாங்க, நீங்கள் நல்லா வந்திருக்கீங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, சரி வாங்க, இப்போது சாப்பாடு இருந்தாங்க, வாங்க சாப்பிடுங்க, வாட்டு வாங்கி கொடுத்துருக்கோமா யாருக்காவது இப்படி வாங்கி. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குதா இல்லையா? இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லுங்கள். என்ன காரணம்? உங்களிடத்துலேருந்து நான் கேட்குறேன், என்ன காரணம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக காரணம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்லவா? தேவனுடைய கிருபை எவ்வளவு பெருசு வேதம் சொல்லுது. நீ வாசித்தோம் சங்கீதம் 118, சரியா? அந்த சங்கீதத்தை சொல்லுது, அருமையான சங்கீதம். கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தருடைய கிருபை அளவில்லாதது, கர்த்தருடைய கிருபை முடிவில்லாதது. வேதம் அழகா சொல்லுது. அந்த கிருபையை பெற்ற நீங்களும் நானும் அந்த கிருபையை எனக்குள்ளாக, என் குடும்பத்திற்குள்ளாக, என்னுடைய சொந்தத்திற்குள்ளாகவே நான் வைக்க விரும்புகிறேன். இதான் விஷயம். இந்த கிருபை கடவுள் பரலோகத்திலே அப்படியே வைத்திருந்தார் என்று சொன்னால் நீங்களும் நான் எங்கே இருந்திருப்போம்? எங்கே இருந்திருப்போம் சொல்லுங்க. எங்கே இருந்திருப்போம்? எங்கே நரகத்துக்குரியவர்களாகவே வாழ்ந்திருப்போம். பரலோகத்தின் இந்த மகிமையான கிருபையை இந்த உலகத்திலே அதை முடிவில்லாததாக, பெரிதாக, அது என்றென்றும் நிலைத்திருக்கிறதாக அவர் கடவுள் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அதைத்தான் இந்த சங்கீதம் அழகா சொல்லுது. கடவுளுடைய கிருபை பெரியது, அது அளவில்லாதது, அது முடிவில்லாதது, அது யாரும் என்ன செய்ய முடியாது, கணக்கிட முடியாத கிருபை அது. அந்த கிருபையினால்தான் நீங்களும் நானும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையை நாம் என்ன செய்வதில்லை என்று சொன்னால், மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு மனமற்றவர்களாக, சுயத்தினாலே ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். சுயம், எனக்கு போதும், என் பிள்ளை சாப்பிடணும், என் மருமக சாப்பிடணும், என் மகன் சாப்பிடணும். இல்லாமல் போயிடுச்சுன்னா பட்டினி தானே கிடக்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்து இல்லாமல் வேற மாட்டோம்ல. வேதான் சொன்ன கடவுளுடைய கிருபையை நாம் உணராதவர்களானபடியினாலே தான் நாம் இந்த சுயத்தை விட்டு சுயத்தை வெறுக்காதவர்கள் தேவனுடைய கிருபையை பெற முடியாது, மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. இது அழகாக வேதம் சொல்லுகிறது. 103வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுது, பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அவர் கிருபையை உணர்ந்தார். அதனாலதான் இந்த கிருபையை உலகத்திற்கு அவனால் காட்ட முடிஞ்சிச்சு, அவனுடைய வாழ்க்கையில காட்ட முடிஞ்சிச்சு, கடவுளுடைய வல்லமையை உலகத்துக்கு காட்ட முடிஞ்சிச்சு. 14வது வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையோ அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 103வது சங்கீதம் 17வது வசனம், அவருடைய கிருபையோ அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப அவருடைய கிருபைக்கு என்ன இல்லை, முடிவே
கிடையாது. ஆனால் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த கிருபையை உணராதவர்களாகவே இருக்கிறோம். அதனால தான் அந்த கிருபையை நாம் மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு மனதற்றவர்களாக, சுயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாக, சுய சித்தத்தினாலே ஒடுக்கப்பட்டவர்களாக, கடின இருதயம் உள்ளவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். இது நம்முடைய தேவனுடைய கிருபையை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். கிருபையை பெற்றிருக்கிற நான் அந்த கிருபையை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை பெற்று இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய சுய விரும்பிகளாக நாம் இருக்கிறபடினால தான் கிருபையை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடிவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஆனால் தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளுக்கும் உரியது அல்ல. அது இந்த உலகத்திற்கே உரியது. வெளிப்புறமாக எவ்விதமான நல்லா ஒன்றே நினச்சேங்க, கடவுள் சரியா, நீங்கள் ஏதோ செஞ்சதுனால உங்களுக்கு கிருபையை கொடுக்கல. நீங்கள் ஏதோ கடவுளுக்கு செஞ்சதுனால உங்களுக்கு கிருபை கிடைக்கல. சரியா, அவரே முன் வந்து உங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதாவது எந்த விதமான செயலும் இன்றி, எந்த விதமான மகத்துவமுள்ள அடையாளமும் இன்றி, எந்த விதமான காரியமும் இந்த உலகத்தின் மூலமாக வெளிப்படையான காரியங்கள் இல்லாத பட்சத்திலும் பரிசுத்த ஆவியான கடவுள் ஒரு மனுஷனை அவருடைய கிருபையினாலே நிரப்ப முடியும். இதற்கு ஆதாரம் தான் இந்த சம்பவம். சரியா, நான் முதல்ல சொன்னேன், இந்த ஞானிகள் எந்த ஊர்னு தெரியாது, அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாது. சரியா, அவங்க எந்த சந்ததி தெரியாது, எந்த நாடுன்னு தெரியாது, அவங்க பேரு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வர அவரால் முடியும். சரியா, புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? சரியா, அவங்க எந்த ஊருன்னு தெரியாது, எந்த நாடுன்னு தெரியாது, அவங்க பேர் தெரியாது, அவங்க சந்ததி தெரியாது, அவங்க அப்பா அம்மா தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்கேயோ எந்த மூலையிலோ பிறந்த ஒரு மனிதர்களை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருவதற்கு கடவுளால முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். சரியா, இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், நாம தெரிகிறது என்ன, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே சரியா கிறிஸ்துவுக்குள்ளாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இன்று முதலோடு இருக்கிறார்கள். உங்க வீட்டில் இருக்கிறான், உங்க ஊர்ல இருக்கிறான். ஆனா நீங்க அந்த கிருபையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா கடவுள் நிச்சயமாகவே கொண்டு வருவார். நிச்சயமாகவே கொண்டு வருவார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆவியான கடவுள் என்றைக்குமே விழுந்து போன ஒரு கடவுள் அல்ல. அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவருடைய ஜீவனுள்ள மக்களை அவரால் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். இந்த சரித்திர நிகழ்வில் நீங்க பாருங்க, திருப்பி நான் சொல்றேன், எந்த ஊர் தெரியாது, எந்த தேசம் தெரியாது, ஒரு சந்ததி தெரியாது, அவங்களுடைய பேர் தெரியாது, அவங்களுடைய தாய் தகப்பன் பேர் தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில பிறந்த அவர்களை ஒன்று சேர்த்து கிறிஸ்து பிறந்த இடத்திலே கொண்டு வருவதற்கு கடவுளால முடியும். சரியா, அவரால் எல்லாம் முடியும். ஆனால் நம்மிடத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகத்துவமான கிருபையை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நீ மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதற்காக தான் உன்னை புழுதியில கிடந்த உன்னை கோபுரத்தில் தூக்கி வச்சிருக்கிறாரு. நீ புழுதியிலே வாழ்வதற்காக அல்ல. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எங்கேயோ கிடந்த உன்னை அவரிடத்தில் கொண்டு வருவதற்காக. நீ புழுதியிலே கடந்து மடிந்து போவதற்காக அல்ல. நீ புழுதியில கிடக்கிறியா, மகிமையில் இருக்கிறியான்னு யோசிச்சு.
தேவனுடைய கிருபையை நீர் பெற்றிருப்பாயானால் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை உன்னோடு மடிந்து போவதற்காக அல்ல, அது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. இந்த அருமையான நேரத்தில் இந்த ஒரு பகுதியில் முதல் குறிப்பாக நான் உங்களிடத்தில் சொல்லுவது, பெற்ற கிருபையை பெருக்கிக் கொள்ளுங்கள். பெற்ற கிருபையை மற்றவர்களுக்கு கொடுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லைன்னா கடவுள் செயல்படுவார். நீங்க புழுதியிலே கிடக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் ஒழிய தேவனுடைய மகிமையை சுதந்திரிப்பவர்களாக வாழ முடியாது. மனம் திரும்புங்கள். முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு வசனம் 1-6 வசனம் வாசிங்க. ஈரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். சரி, இப்போ இந்த பகுதியில் நம்ம வாசித்தபடி இயேசு கிறிஸ்து யூதேயாவிலே பெத்லகேமிலே பிறப்பார் என்ற செய்தி யாருக்கு தெரியும்? முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கு? முதல்ல ஆசாரியர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் தெரியும். சரியா? ஆசாரியர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் கிறிஸ்து எங்கே எப்போது பிறப்பார் என்பது அவர்களுக்கு தெரியும். சரியா? அவர்களுக்கு தெரியும். இப்போ அவர்களுக்கு பிறந்தது அவருக்கு தெரியாது. சரியா? இயேசு கிறிஸ்து பிறந்தது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் முறையாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்க போய் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணா சொல்லுங்க, என்ன பண்ணா? என்ன சொன்னார்? என்ன சொன்னா? அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? தேவனுடைய மகிமை, கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த மேய்ப்பர் பிறந்திருக்கிறார். சரியா? அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்கங்க? வந்தாங்களா இல்லை? இடத்துக்கு வந்தாங்க. போய் பாருங்கன்னு சொன்னார், சொல்லப்பட்டது. அவங்க வந்தாங்க. சரியா? ஒரு சின்ன குழந்தையாக, பிறந்த குழந்தையாக. சரியா? அவரிடத்தில் கடவுளுடைய மகிமை இல்லை, எந்த விதமான அடையாளம் கிடையாது, எந்த விதமான அற்புதத்தை அவங்க பார்க்கல. ஆனால் அவர்கள் கிறிஸ்து, இவர் இஸ்ரவேலின் இரட்சகர், இவர் என் பாவத்திற்காக அவர் மரிக்கப் போகிறவர் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? அறிந்தார்கள், விசுவாசித்தார்கள், மண்டியிட்டார்கள், வணங்கினார்கள். அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லு. அவர்களுக்கு பலியை கொண்டாந்து ஆடு கொடுத்தான்னு சொல்லி போட்டிருக்கு வேதத்தில். ஆடு கொடுத்தான். ஏன் சிலுவையில் அறையலை, ஏசு எந்த அற்புதமும் செய்யலை, எந்த அடையாளமும் காட்டப்படலை. ஆனால் அவர்கள் அறிவிக்கப்பட்ட உடனே ஓடி வந்து அவர்கள் பார்த்தார்கள், வணங்கினார்கள், காணிக்கை செலுத்தினார்கள். எந்த விசுவாசம்? எந்த விசுவாசம் சொல்லுங்க. சரியா? இப்போ ஞானிகளுக்கு வருவோம். எங்கேருந்து வந்தான்? அவருக்கு யார் சொன்னது? தெரியாது. வந்து யார்கிட்ட கேட்குறாங்க? ஏரோது ராஜாட்ட வந்து கேட்குறான். ஏப்பா, யூதருக்கு ராஜா ஒருத்தர் இங்கே பிறந்திருக்கிறார். அவனுக்கு தெரியாது எங்கே பிறந்திருப்பார், தெரியாது. பிறந்திருக்கிறார், நாங்கள் பார்க்க வந்தோம். அவர் பிறந்திருக்கிறாருங்கிற அடையாளம் நாங்கள் காணப்பட்டோம், அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். எங்கே பிறந்திருக்கிறார் கேட்குறான். அவனுக்கு தெரியல. யாரை கூப்பிடுறான்? வேத பாரகரை கூப்பிட்றான். சாஸ்திரியெல்லாம் இல்லைங்க, ஆசாரியர்கள், வேத பாரகர்கள். அவனுக்கு தான் தெரியும், வேதம் அவனுக்கு தான் தெரியும். அவனை கூப்பிட்டு கேட்குறார், யாருப்பா, எங்கேப்பா பிறந்திருக்கிறாருப்பா சொல்லு அப்படின்னு. அவன் எங்கேருந்து பார்த்து சொல்கிறான்? தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேருந்து, வேத பகுதியிலேருந்து, பைபிள்லேருந்து எடுத்து சொல்கிறான், வேதாகமத்திலேருந்து எடுத்து சொல்கிறான். சரியா?
இப்போ என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து என்ன சொன்னாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்கேன்னு தான் கேட்குறான். சரியா? இவனுக்கு தெரியும் எங்கே பிறப்பாருன்னு. இப்போ சொல்லியாச்சா இல்லையா, ஏசு கிறிஸ்து நீ சொன்னபடி ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருப்பா, நாங்கள் அதை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்கிறான். யார் முதல்ல போய் பார்த்துருக்கணும்? ஆசாரியர்களும் வேத பாரகரும் என்ன செஞ்சிருக்கணும்? யாருக்கு மீட்பர், யாருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு? இவனுக்கு தான் ராஜா பிறந்திருக்கிறார். இவனுக்கு ராஜா பிறந்திருக்கிறவரை யாரு போய் பார்த்துருக்கணும்? முதல்ல இவன் ஓடி இருக்கணும். அப்படியா, எங்களுக்கு ராஜாவா, நான் போறேன் முதல்லன்னு ஓடி இருக்கணும். யார் போனா முதல்ல? இவன் ஏன் போகலை? இவன் போகலை. விஷயம் புரியுதா? போகலை. யார் போனா? எங்க இருந்தோ வந்து அங்கே போய், சரியா, அங்கே போய் என்ன பார்த்தான், அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்த வணங்குறான். சரியா? காணிக்க என்னென்ன கொடுத்தான். சரியா? அவன் கொடுத்தான், வந்து விழுந்து வணங்குறான். இவங்க யார் போகலை, இவர்கள் என்ன செய்யலை, அங்கே இவர்கள் அங்கே போக முடியலை. அவர்கள் தம்முடைய ஜனத்திடத்தில் வந்தால் அவர்களோ அவர்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வேத பகுதி அங்கே அவர்களில் நடக்கிறதை நாம் பார்க்குறோம். சரியா? இப்போ விஷயத்துக்கு வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். சரியா? கூட்டம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னு யார் முடிவு பண்ணது? நாம் தானே ஜெபம் பண்ணணும். யாருக்கு தெரியும்? வேத பாரகருக்கு ஆசாரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு விஷயம் அவனுக்கு சொல்லியாச்சு. யார் சொல்கிறா? எங்கே இருந்தோ வந்த ஞானிகள் அவரிடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இவன் முதல்ல போகலை. யார் முதல்ல போகிறது? எங்கே இருந்தோ வந்தவன் முதல்ல போய் கடவுளை ஆராதிக்கிறான். கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் கடவுள்கிட்ட வரல. ரெண்டாவது குறிப்பு, நமக்கு தெரியும் மீட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு, எத்தனை மணிக்கு முடிக்கணும். நாம் ஜெபம் பண்ணணும், தீர்மானித்தோம். யார் முதல்ல வந்தால் தெரியுமா? அறிவிச்சவன் வரல, அழைக்கப்பட்டவர்கள் வந்தார்கள். புரியுதா? விஷயம் புரியுதா? புரியலையா உங்களுக்கு? யார் வரணும்? முதல்ல யார் வரணுங்க? விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. சரியா? அழைக்கப்பட்டவர்களை போய் என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு ராஜா சொல்கிறார். யார் போய் அழைச்சிட்டு வந்தா? போய் அழைச்சப்பட்டவர்கள் என்ன இல்லை, யாருமே வரல. அப்படி நிலையில் நம்ம போயிடக்கூடாது. அழைக்கப்பட்டவர்களாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக, தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் அறிந்திருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன விஷயம் என்னங்கிறது நமக்கு என்ன செய்யுது, தெரியுது. ஒரு வேத அறிஞர் அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? திருச்சபை எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ, பக்கத்தில் இருக்கவெல்லாம் தேவனோட தூரத்தில் இருப்பான். திருச்சபைக்கு அருகாமையில் இருக்கிறவெல்லாம் தேவனிடத்திலிருந்து தூரத்தில் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆராதிக்கிறதற்கு எல்லா காரியத்திற்கும் எல்லாம் சரியான வழி இருக்குது, எல்லா தகுதியும் இருக்குது, எல்லாம் செஞ்சுருக்குது, சரியா? ஆராதிக்கிறதுக்குள்ள தடை எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்ல ஒழுங்காக எல்லாமே இருக்குது. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அறிஞர் சொல்கிறார். சரியா? நல்லா கவனிங்க. ரெண்டாவது குறிப்பு, நாம் அழைக்கப்பட்டவர்கள். சரியா? நாம் அறிவித்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறவர்களாகிய நாம் அதில் அசட்டை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. சரியா? இங்கே அறிந்திருந்தார்கள் ஆசாரியர்களும் வேதப்பாரர்களும். தெரியும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், யாருக்காக பிறக்கப் போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் ஓடவில்லை. யார் ஓடினார்? சொல்லியிருக்காங்க, சொல்றான், இந்த இடத்துல பிறந்திருக்கிறார்.
இவன் உட்காந்துட்டான், அவன் ஓடுறான் போய் பார்க்க. நாம் எங்கே இருந்தோ வந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாம் சபையின் அங்கத்துவர்களாக இருப்பதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஆசாரியரும் வேதபாரகளைப் போல நீங்களும் நான் இருக்கக்கூடாது. ஞானிகளைப் போல, கர்த்தர் அந்த மேய்ப்பர்களைப் போல நாம் கடவுளை தேடுவதிலே முந்திக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். நான் உணர்ந்திருக்கிறேங்க, கிருபையை பெற்றிருக்கிறேங்க. அந்த கிருபையை சாட்சியாக நான் வாழ வேண்டிய நான் எங்கேயோ உட்கார்ந்துட்டு எனக்கு என்னன்னு வந்தேன்னு சொன்னா, வந்தவர்களை குறித்து நீ என்ன கவலை உள்ளவனா இருக்கிறேன்னு யோசித்து. இரண்டாவது குறிப்பு, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கிறவர்கள். அதிலே உண்மையுள்ளவர்களாக ஞானிகளைப் போல, மேய்ப்பர்களைப் போல, தேவனுடைய சத்தியத்திற்கு, தேவனுடைய மகத்துவத்தின் மகிமைக்கு வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி வாழ இந்த இரண்டாவது குறிப்பு உங்களை அழைக்கிறார். மூன்றாவது குறிப்பு, இந்த ஞானிகளை குறித்து நீங்க பாருங்க. சரியா? முதல்ல முன்னோர்களை சொன்னதா திருப்பி சொல்றேன். தூர தேசம் எங்க இருந்து வந்தாலும் நமக்கு தெரியாது. அவங்க வந்தாங்க. இப்படி இந்த ஞானிகள் நாடு கடந்து பல போராட்டம் கடந்து எல்லாவற்றையும் தாங்கி இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்க வேண்டும் என்கிறதுக்கான அவசியம் என்ன? எனக்கு பதில் இருக்கா? என்ன அவசியம்? ஏதோ ஒரு அவசியம் இருந்திருக்கா? சரியா? எவ்வளவு தூர பிரயாணம், ஏன் வரணும்? எவ்வளவு தூரம் ஏன் வரணும்? சரியா? அடுத்தது, இந்த தூர பிரயாணத்திற்கு அவர்கள் செலவிட்ட நாட்கள் எத்தனை இருக்கும் தெரியுமா? நாட்களோ மாசமோ வருஷமோ தெரியும். சரியா? சில நாடுகள் கடந்து வந்திருப்பான். அதுல அவனுக்கு ஏற்பட்ட போராட்டம் எத்தனை, இடர்பாடுகள் எத்தனை, துன்பங்கள் எத்தனை, சரியா சாப்பாடு கிடைச்சிருக்குமா, சரியா தூங்கி இருக்க முடியுமா, அவன் அதுக்காக எடுத்த பிரயாசம் என்ன, எவ்வளவு செலவு, புரியுதா? எவ்வளவு செலவு, வழியில எத்தனை காடு வழியே வந்திருப்பான், பாம்பு வந்திருக்கும், புலி வந்திருக்கும், சிங்கம் வந்திருக்கும், யாராவது அடிக்க வந்திருப்பான், அவனெல்லாம் சமாளிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? இருக்குதா இல்லையா? இங்கன இருக்கிறதே இங்கன வர்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியல, அவ்வளோ தடை. ரோடு இப்படி கிராஸா இருக்குதுங்க, ரோடு பள்ளம் பள்ளமா இருக்குதுங்க, எவ்வளோ பிரச்சனை சொல்றோம் பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாங்க? சகித்தார். எல்லாவற்றையும் சகித்தார்கள். இவைகள் எல்லாம் இவர்கள் ஏதாவது தடை செய்தா? தடை செய்ய முடிஞ்சா? தடை செய்ய முடியல. ஏதாவது அவர்களை அசைத்ததா? இந்த நம்பிக்கையை விட்டு அசைச்சு விட்டுருச்சா? இல்ல வாங்கடா போவோம், எங்கடா போறது? யாராவது ஒருத்தன் வந்திருந்த, எத்தனை பேர் வந்திருந்தாங்க? ஞானிகள்ங்கிறதுனால பல பேர் வந்திருக்கலாம். ஞானிகள் அப்படின்னு பன்மையை போட்டிருக்கிறதுனால பல பேர் வந்திருக்கலாம். இப்ப வந்தவன் யாராவது ஒருத்தர், டேய் வாங்கடா போவோம், எங்கடா இவ்வளவு தூரம் போறது, இன்னும் எப்படி தூரம்னா போறது, வாங்கடா போவோம்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான்? திரும்பி போயிருப்பானே. ஏதாவது அசைச்சதா? அவனுக்கு அந்த ஒரு மனம், ஒரு நோக்கம், நான் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிறந்திருக்கிறார், கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், கிறிஸ்து என் வாழ்வை ஆசீர்வதிக்க பிறந்திருக்கிறார், கிறிஸ்து என் பாவத்தை போக்க பிறந்திருக்கிறார், கிறிஸ்து என் வாழ்விலே வழிநடத்துவதற்காக பிறந்திருக்கிறார். அவரை நான் பார்க்கணும், அவரை நான் கண்டு தரிசிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், அவரை போல நானும் பரலோக ராஜ்யத்திற்குரியவனாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்ததா இல்லையா? உனக்கு எனக்கு என்ன நோக்கம்?
பிறந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற கோயிலெல்லாம் பார்த்தா கூட்டம் நிறைய இருக்கும், நம்ம கோயில கூட்டம் கம்மியா போச்சு. காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க? 10-20 தான் ஆரம்பிச்ச ஆராதனை. காரணம் என்ன சொல்லுங்க? நோக்கமற்ற ஒரு வாழ்வு. கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார் என்பதை நான் உலகத்துக்கு சொல்லுகிறேன். ஆனால் நான் கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கத்தை அறியாதவனாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அதாவது இழிநிலையான ஒரு நிலையை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? இப்ப கோயில் பூசிக்கு வந்தீங்களா? கோயில் நிறைஞ்சிருக்கா இல்லையா? நிறைஞ்சிருச்சா இல்லையா? இங்க கோயில் நிறைஞ்சி குறைஞ்சு போச்சு. கடவுளுடைய 2 செய்தி கேட்டோம்ல, கும்பகோணத்துல கேட்டோம், இங்க கேட்டோம். எதுக்காக கடவுள் பிறந்திருக்கார்? பணத்துக்காகவா? பொருளுக்காகவா? சரியா? எதுக்காக அவர் பிறந்திருக்காருன்னு கேட்டோம். கடவுள் மனுஷனாக பிறந்திருக்கிறார். எதுக்காக? பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவரோட சேர்த்துக் கொள்வதற்காக. இது நமக்கு தெரியல இன்னும். அதனாலதான் இந்த மேய்ப்பர், இந்த ஞானிகளை போல நாம் வைராக்கியம் உள்ள பக்தி வைராக்கியத்தோடு கடவுளை நான் தேடுவதில்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? யோசிக்கிறோமா நம்ம? அதாவது பவுல் அழகா சொல்லுவார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் எனக்கு காத்து கொண்டு என்னை நடத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய வாழ்வை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். அவர் என்னை நடத்துவார் எனக்கு தெரியும்னு சொல்லுங்க. நீங்க எதை காத்திருக்கீங்க? உங்கள் இருதயம் எங்க இருக்கு? உங்கள் ஆத்துமா எங்க இருக்கு? கிறிஸ்துவிடத்தில் இருக்குதா, உலகத்தில் இருக்குதா? அழகா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம், உங்கள் இருதயம் கடவுளிடத்திலே கிறிஸ்து என்ற பொக்கிஷத்தில் இருக்க வேண்டும். இந்த ஞானிகளிடத்திலே கிறிஸ்து என்ற பொக்கிஷம் எனக்கு வேண்டும் என்று தேடினார்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவை பொக்கிஷமாக தேடுகிறோமா? இல்லை, ஏதோ 10ஓட 11 இது 1 12ன்னு சொல்லி தேடுகிறோமா என்பதை நான் யோசிக்க வேண்டும். நீங்களும் நான் அந்த ஞானிகள் அங்கே கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்கள், வந்து அவரை பணிந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறார். சரியா? அவரிடத்தில் ஏதாவது அற்புதங்கள் கண்டார்களா? சரியா? ஏதாவது அடையாளம் பார்த்தானா? இல்லை அவருடைய கடவுளுடைய மகிமை ஏதாவது அந்த சின்ன பிள்ளைகிட்ட தெரிஞ்சிச்சா? ஒன்றுமே இல்லை. நோக்கம். 3வது குறிப்பு, சரியா? ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு பொக்கிஷம், கிறிஸ்து என் பங்கு என்று சொல்லுகிறார். யார்? கர்த்தர் என் பங்கும் என் பாத்திரமுமானவர் என்று தாவீது சொல்லுகிறார். உங்களுக்கு கிறிஸ்து பங்காக, பாத்திரமாக, உங்களுடைய பொக்கிஷமாக இருக்கிறாரா? இந்த ஞானிகள் எவ்வளவோ சூழ்நிலைகளை கடந்து கடவுளை தேடி வந்தார்கள். அப்படி போல நீங்களும் கடவுளை தேடுகிறவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பது 3வது குறிப்பு. முடிவாக, இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஞானிகள் விசுவாசத்திற்கு ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு. பேர் இல்லை, ஊர் இல்லை, பெற்றோர் இல்லை, சொல்லப்படலை. சரியா?
ஆனால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி, கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவ்வளவுதான். அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, கிறிஸ்து எனக்கு பொக்கிஷம், என் இருதயத்தின் பொக்கிஷம் கிறிஸ்து, நான் அவரை பார்க்க வேண்டும், இந்த ஒரு நோக்கம். அவ்வளவுதான். கடந்தார்கள், நடந்தார்கள், சகித்தார்கள், தேடி வந்தார்கள், கண்டார்கள், வணங்கினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வேதத்தில் அவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயர் எழுதப்படவில்லை, அவர்களை வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எங்கெல்லாம் இந்த வேதம் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய காரியம் சொல்லப்படும். உங்களுடைய என்னுடைய விசுவாசம் இந்த உலகம் சொல்லுமா? இந்த ஞானிகளை பின்பற்றுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவை ஒருபோதும் கண்டிராத இவர்கள் அவரை விசுவாசித்து கண்டு கொண்டார்கள். கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டில் தான் பார்த்தான், புதிய ஏற்பாடு அவனுக்கு தெரியாது. கிறிஸ்து உங்களுக்கு தெரியும், ஆனால் விசுவாசத்தோடு நாம் தேடுவதில்லை. கிறிஸ்து அவர்களுக்கு தெரியாது, ஆனால் தேடி கண்டார்கள். வேதம் அறிந்தவர்கள் கிறிஸ்து அறிந்து விசுவாசிக்க வேண்டிய ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இவர்கள் விசுவாசித்தார்கள். மரியாளின் மடியில் குழந்தையாக, ஆதரவற்ற நிலையில் அவளை சார்ந்து ஒரு குழந்தையாக, அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, எந்தவித அற்புதம் செய்யலை, அடையாளம் செய்யலை, எதுவுமே செய்யாத நிலையில் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிற அந்த பிள்ளையை பார்த்து இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி வணங்கினார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எனக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் வணங்குகிறோமா? இந்த ஞானிகளை பின்பற்றுங்கள். அவரை இரட்சகராக கண்டார்கள், அவரை ராஜாவாக கண்டார்கள், அவர் என் பாவத்தை போக்கும் பரிகாரியாக கண்டார்கள், அவர் என்னை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனுடைய மகத்துவமுள்ள தெய்வமாக கண்டார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை இப்படி பார்க்கிறோமா? இந்த ஞானிகளைப் போல கிறிஸ்துவை பார்க்க உங்களை நான் அழைக்கிறேன். அவர்கள் விசுவாசிக்கும் பொருட்டு எந்த செய்தியும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஆச்சரியப்படும்படி எந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் அங்கே அவர்கள் காணவில்லை. பாலகனிடத்தில் எந்த விதமான தெய்வத்தன்மையை அவர்கள் பார்க்கவில்லை. நம்மில் ஒருவனைப் போல உதவியற்ற நிலையில் பலவீனமான தாயின் பராமரிப்புக்காக ஏங்கி, அதாவது எப்படி பிள்ளை அழுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம், அப்படி அழுகிற ஒரு குழந்தையாக இருந்த அந்த பாலகனை பார்த்து எங்கள் ராஜாவே என்று சொல்லி வணங்கினார்கள். இன்று பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற தேவனை இப்படி ராஜாவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் அதற்கான பிரயாசத்தையும் வேதாகமத்தில் எங்கும் நாம் காண்பதில்லை. இவர்களைப் போல ஒரு மெய்யான விசுவாசத்தின் எடுத்துக்காட்டு வேதத்தில் நாம் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட விசுவாசத்தில் கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கையில், இப்படிப்பட்ட தேடுதலில், இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற மனிதர்கள் மேலே கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களோடு என்றும் தங்கி இருக்கிறார். அவர்களை விட்டு விலகுவதில்லை, அவர்களை கைவிடுவதில்லை. நீங்களும் நானும் இந்த நாளிலே இந்த அருமையான விசுவாசத்தின் ஆதாரத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நாம் கண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாச பாதையில் நாமும் நடக்க வேண்டும் என்ற உறுதியோடு கூட இந்த நாளிலே, கிறிஸ்து பிறந்த அந்த மகிழ்ச்சியான அந்த நாளிலே
கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் உணர்ந்திருக்கிற, அவருடைய கிருபையின் மகத்துவத்திற்கு சாட்சியாக நாம் வாழும்படி அவர் கிருபையை நமக்கு அளவில்லாமல் தந்திருக்கிற அந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைப்போம். அவரை இந்த ஞானிகளைப் போல தேடுவோம், பிரயாசிப்போம், அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். சபைக்கும் இந்த தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக விளங்குவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் பண்ணும். கிருபையும் இரக்கமும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளிலே அருமையாக இந்த ஞானிகள் இந்த உலகத்தில் நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்த அந்த செய்தியை கேட்டு அவர்கள் எவ்வளவாய் பிரயாசித்து எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து தங்களுடைய பொக்கிஷமாகிய கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கையில் எடுத்து அவர்கள் எவ்வளவாய் தேடி வந்து கண்டு மகிழ்ந்தார்களோ, அவர்களில் தேவன் நீர் எவ்வளவு கலிகூறுகிறவர்களாக இருந்தீரோ, அதுபோல நாங்களும் இந்த உலகத்தில் உம்மை தேடத்தக்க, உம்முடைய கிருபையை நாங்கள் பெறத்தக்க வல்லமையுள்ள கருவிகளாய் நாங்கள் மாற்றப்பட பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களோடு பேசினீர். கேட்ட அந்த சத்தியத்தில் நாங்கள் உணர்வடைந்து மெய்யான விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் போராடி உம்முடைய மகிமையை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.